நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்தின எஸ்ஐஆர் படிவும் பூர்த்தி செஞ்சு கொடுத்து கூட வாக்களிக்க முடியாமல் போனது வருத்தம் அளிக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஒரு பெண்மணி. சென்னை திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சி 8வது வார்டு பெரியார் நகர் விவேகானந்தர் தெருவை சேர்ந்தவர்தான் இந்திரா. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தனது சொந்த வீட்டில் வசிச்சுட்டு வராங்க. 50 ஆண்டுகள்ல நடைபெற்ற தேர்தலில் தவறாமல் வாக்களித்து வந்த இந்திரா 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய வாக்கு செலுத்த திருவொற்றியூர் ஜெயகோபால் கரோடியா பள்ளிக்கு வந்திருக்காங்க. அப்போது வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இல்லை அப்படிங்கறத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தன்னால வாக்கு செலுத்த முடியல அப்படின்னு கண் கலங்கியபடி வெளியே வந்த அவரை அருகில் இருந்தவர்கள் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. இது பற்றி இந்திராவிடம் கேட்டபோது, என்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற ஆர்வத்தோட வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்த, ஆனா இங்க என்னோட வாக்கு பறிக்கப்பட்டுள்ளது. எனக்கு வாக்களிக்கும் உரிமை வந்ததிலிருந்து ஒரு முறை கூட தவறாம வாக்கு செலுத்தாம நான் இருந்ததே கிடையாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட என்னுடைய ஜனநாயக கடமையை நான் நிறைவேற்றியிருக்கேன். ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலில் எனக்கு வாக்கு செலுத்த முடியாம போனது வேதனை அளிக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எஸ்ஐஆர் படிவும் பூர்த்தி செஞ்சு கொடுத்திருக்க, யாரோட அலட்சியத்தால என்னுடைய வாக்கு பறிப்போச்சு அப்படின்னு வேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க. இன்று மாலைக்குள்ள எனக்கு வாக்கு செலுத்த தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்திரா வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதான் எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. போடலைனாக்கா போடுவேன், ஆனா வரல, ஸ்லிப்பேயும் வரல. எல்லாருமே கட்டாயமா எல்லாரும் ஓட்டு பயன்படுத்தணும் சொன்னாங்க. அவங்க சரியா பண்ணலன்னா என்ன பண்றது? நாங்க அந்த மாதிரி பண்ணிட்டா அது எங்க ரைட்டு, நாங்க பண்ணணும், எங்க ரைட்ஸ் அது. அதான்